அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ தத்தாத்திரேயரின் சுயசரிதம் பாராயணம் 19வது நாள். அவர் பின் தன் சீடர்களுடன் நாசிக் வந்து கோதாவரி கரையில் தங்கினார். இந்த நதிக்கு பகீர்நார்வை உதகம் என்று பெயர். இது ஒரு காலத்தில் சிவபெருமானின் திருமுடியில் தங்கியிருந்தது. கௌதம மகாமுனி மற்ற முனிவர்களின் தூண்டுதலால் ஒரு கன்றினை கொன்று இந்த நதியை பூ உலகத்துக்கு வரவழைத்தார். அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் புரிந்து ஆண்டவனிடம் சாதாரண மனிதர்கள் தங்கள் பாவங்களை கழுவிக்கொள்ள கௌதமி நதியை பூவுலகத்திற்கு அனுப்பி வைக்கும்படி வேண்டினார். அவர் பின்னர் மாதவா என்னும் மகா முனிவர் கோரதவம் புரிந்து கொண்டிருந்த மாவாரண்யம் என்னும் வனத்திற்கு வந்தார். ஸ்ரீ குரு முனிவர் தியானித்துக் கொண்டிருந்த தெய்வ வடிவில் அவருக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார். இப்படியாக மாதவா குருவின் பக்தரானார். மாதவருக்கு அருள் புரிந்து முக்தியளித்து பின் குரு கங்கை நதிக்கரையில் இருந்த வியாசர் பரமேஸ்வரர் என்னும் இடத்திற்கு வந்தார். ஒரு நாள் குரு அவர்கள் நதியில் குளித்து கொண்டிருக்கும் போது ஒரு பிராமணன் அங்கு வந்தான். பிராமணன் நோய்வாய்ப்பட்டு வயிற்றில் கடுமையான வலியால் அவதிப்பட்டான். அவன் நதிக்கு தற்கொலை செய்து கொள்ள வந்திருந்தான். வயிற்று வலியினால் அவன் சாப்பிட முடியவில்லை. ஆகவே ஒரு 15 நாள் பட்டினியாக இருப்பான். பின்னர் சாப்பிட்டால் அதனால் தாங்க முடியாத வலி உண்டாகும். எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கொண்ட போதும் குணமாகவில்லை. அவன் சிவன் நாமத்தை உச்சரித்து கொண்டு நதியின் ஆழமான பகுதியை நோக்கிச் சென்றான். தன் இடுப்பில் ஒரு பெரிய கல்லை நதியில் முழுக உதவும் பொருட்டு கட்டியிருந்தான். ஸ்ரீ குரு அவனை பார்த்து தன் சீடர்களிடம் கூறி அவனை தடுத்து தன்னிடம் அழைத்து வரச் சொன்னார். ஸ்ரீ குரு அவனிடம், பிராமணனை, தற்கொலை செய்து கொள்வது மிகப்பெரிய பாவம். நீ ஏன் இறக்க விரும்புகிறாய் என்று கேட்டார். பிராமணன், துறவியே, என்னுடைய சோகக் கதையை கூறும்படி ஏன் என்னை வற்புறுத்துகிறீர்கள்? இந்த உலகில் என் வாழ்க்கை வீணே கழிந்தது. நான் 15 நாட்களுக்கு ஒரு முறையே உணவு உட்கொள்கிறேன். பின் தாங்க முடியாத வயிற்று வலியால் கஷ்டப்படுகிறேன். உணவே எனக்கு எதிரியாகிவிட்ட பின்னர் உலகில் வாழ்வதில் அர்த்தமில்லை. ஆகவே நான் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தேன் என்று பதில் கூறினார். குரு அவனிடம், பிராமணனே, உனது நோயை குணப்படுத்த என்னிடம் மருந்து ஒன்று இருக்கிறது. சந்தேகம் எதுவும் கொள்ளாமல் நீ உணவு உட்கொள்ள வேண்டும். உனது நோயிலிருந்து நீ குணமடைவாய் என்றார். அந்த சமயத்தில் மற்றொரு பிராமணன் நதிக்கு வந்தான். அவன் உன்னுடைய மூதாதையரான சாயம் தேவன். அவன் அந்த கிராமத்து அரசனின் பிரதிநிதியாக இருந்தான். அவன் குருவை பார்த்து அவர் அருகில் வந்து பாதங்களில் விழுந்து மிகுந்த மரியாதையோடும் பக்தியோடும் வணங்கினான். ஸ்ரீ குரு அவனை வாழ்த்தி, நீ யார், எங்கு வசிக்கிறாய் என்று கேட்டார். அவன் குவித்த கரங்களோடு, ஐயனே, நான் கௌண்டன்ய கோத்திரத்தில் பிறந்த யஜுர்வேதத்தின் ஆபஸ்தம்ப சூத்திரத்தை சேர்ந்த பிராமணன். என்னுடைய பெயர் சாயம் தேவன். நான் கட காஞ்சி என்னும் கிராமத்தை சேர்ந்தவன். வயிற்று பிழைப்பதற்காக முகமதி அரசன் ஒருவனிடம் பணிபுரிகிறேன். அவன் பிரதிநிதியாக இங்கு வந்தேன். உங்களை போன்ற மகானை காண கிடைத்தது என்னுடைய மிகப்பெரிய நல்ல அதிர்ஷ்டம். உங்களது கருணையினால் எங்களை போன்ற மக்கள் சம்சாரம் என்னும் கொந்தளிக்கும் கடலை கடந்து கரையேற முடியும். கங்கா பாவம் சசரிதாபம் தைன்யம் கல்ப ரும்ஸ்ததா பாபம் தாம்ச தைன்யம் ஹரே ஸ்ரீ குரு தர்ஷனம். கங்கையில் குளிப்பதால் ஒருவன் பாபங்களை நீக்கிக் கொள்ளலாம். இரவில் சந்திர ஒளியில் இருந்து நாள் பூராவும் இருக்கும் வெப்பத்தையும் எரிச்சலையும் போக்கிக் கொள்ளலாம். கல்பகத்தறிவினால் ஒருவன் வறுமையை போக்கிக் கொள்ளலாம். ஆனால் குருவின் தரிசனத்தால் ஒருவன் பாபம், தாபம், வறுமை ஆகிய அனைத்தையும் போக்கிக் கொள்ளலாம். சாயம் தேவன் இவ்வாறாக குரு மகிமையை பாடினான். பின்னர் குரு அவனிடம், சாயம் தேவா, இந்த பிராமணன் தன்னை கொன்று கொள்ள முயற்சி செய்தான். நான் அவனது நோயை குணப்படுத்துவதாக கூறியுள்ளேன். நீ இவனை உனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவளிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். சாயம் தேவன், ஐயனே, இந்த பிராமணனோ எதை உண்டாலும் கடுமையான வயிற்று வலியால் வேதனைப்படுகிறான். எனது இல்லத்தில் சாப்பிடும்போது ஒருவேளை அவன் இறந்து போனால் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் என்று அஞ்சினான். குரு அவர்கள், நான் இவனுக்கு வடை பாயசத்தில் கலந்து மருந்து தருகிறேன். அவன் குணமாகி விடுவான். நீ கவலை கொள்ளாதே என்றார். சாயம் தேவன், ஐயனே,
நீங்களும் என்னுடைய எளிய வீட்டில் உணவு கொள்ள ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்க குரு ஒப்புக்கொண்டார். சாயம் தேவன் சீடர்கள் அனைவரையும் தன் வீட்டில் சாப்பிட அழைத்தார். சாயம் தேவனின் மனைவி ஜாகயி என்னும் உத்தம ஸ்திரீ. அவள் தரையில் பலவிதமான கோலங்களிட்டு குருவையும் சீடர்களையும் அமர வைத்தாள். பின்னர் குருவின் பாதங்களை அலம்பி குருவின் பாதங்களை அஷ்டாங்களினாலும் தொட்டார். பின்னர் குருவை ருத்ர சூக்தம் முதலான வேத கோஷங்களால் துதித்தனர். பின்னர் பாடலுடன் குருவிற்கு ஆரத்தி எடுத்தனர். பின் குருவின் பாதங்களில் நிறைய மலர்கள் இட்டு ஆசி வேண்டினார். சீடர்களை வணங்கி தரையில் அவர்கள் உணவருந்த இலை போட்டனர். இந்த விருந்துக்கு பிரதம காரணமான பிராமணன் குருவிற்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நன்றாக உண்டான். குருவின் திருவருளால் அவனுக்கு வயிற்று வலி வரவில்லை. அவன் நோய் மறைந்தது. அவன் தன் வலி இல்லாமல் சாதாரணமாக உண்ண முடிந்தது குறித்து மகிழ்ந்தான். சாயம் தேவன் அவனது மனைவி ஆகியோரின் பக்தியில் குரு மகிழ்ந்து அவனது குடும்பம் புகழ் பெற்று விளங்குவதோடு அந்த குடும்பத்தில் அன்று முதல் குரு ஆராதனை தொடர்ந்து நடக்கும் என்று வாழ்த்தினர். சாயம் தேவன் வழி தோன்றியவர்கள் யாவரும் அமைதியோடும் சௌக்கியத்தோடும் குருவருளால் வாழ்வும் ஆசி புரிந்தனர். இப்படியாக நாமதாரகனே குருவினால் அருள் பெற்றவர்கள் தங்கள் நோயிலிருந்தும் மற்றைய துன்பங்களில் இருந்தும் உடனடியாக விடுபடுவர். நமது குருவின் அருட்செயல்களை என்னால் எந்த அளவுக்கு விரிவாக கூற முடியுமோ அந்த அளவுக்கு உரைகிறேன். கவனமாக கேட்பாயாக. இன்று அத்தியாயம் முடிந்தது. நன்றி.